சப்ஸ்கிரைபர் கேட்ட டவுட் சம் பார்க்கலாம். வீக்லி இன்கம் ஆஃப் 2 person in the ratio 7:3. Their weekly expense are in the ratio 5:2. Then each of them saves 300 per week. Then the weekly income of first person கேட்டிருக்காங்க. ஸோ 2 பர்சன் இருக்காங்களா, நான் ஒரு பர்சன் ஏ இன்னொரு பர்சன் பின்னு எடுத்துக்கிறேன். அவங்களோட இன்கம் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இன்கம் பார்த்தீங்கன்னா 7:3 கொடுத்துருக்காங்க. அப்போது 7:3னா இது 7x 3xன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் கொடுத்துட்டாங்க. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5:2. இதை வந்து இங்கே எக்ஸ்ன்னு எடுத்தனால இது ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். 5y 2y. அப்புறம் 2 பேரோட சேவிங்ஸும் கொடுத்துருக்காங்க. 2 பேருக்குமே 300 தான். ஓகேவா? இப்போ இதை வச்சு நம்ம எப்படி எழுதலாம்? ஏவோட எக்ஸ்பென்ஸ் வந்து 5y, அவங்களோட சேவிங்ஸ் 300, ரெண்டையும் சேர்த்துனா இன்கம் கிடச்சிருமா? அது எவ்வளோ? 7x கொடுத்துருக்காங்க. செகண்ட் பி பர்சனில் எக்ஸ்பென்ஸ் வந்து 2y, அவங்களோட சேவிங்ஸ் 300, அதை சேர்த்துனா செகண்ட் பர்சனோட இன்கம் வந்து 3x. அப்போ இது சால்வ் பண்ணி நம்ம எக்ஸ் ஃபைன் பண்ணால் போதும். அப்போ 7x தான் வந்து பார்த்திங்கன்னா ஏவோட இன்கம். ஸோ இது வந்து நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறேன். ஈக்குவேஷன் 1 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், ஈக்குவேஷன் 2 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ தான் ஒய் கேன்சலே நம்மளுக்கு எக்ஸ் கிடைக்கும். ஏன்னா நம்மளுக்கு எக்ஸ் தான் தேவை. ஓகேவா? அப்போது இது என்ன வரும்? 5 இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10y ப்ளஸ் 3 × 2 600. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 14x. ஓகேவா? இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10y ப்ளஸ் 3 × 5 15 1500. இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 15x. ஓகேவா? ஸோ இதை சால்வ் பண்ணலாமா? சால்வ் பண்ணால் இங்கே சைன் சேஞ்ச் ஆகுமா? இதை கேன்சல் ஆயிருமா? அப்போ இங்கே என்ன வரும்? 900 மைனஸ் 900ன்னு வரும். இந்த சைடு மைனஸ் எக்ஸ்ன்னு வரும். மைனஸ் மைனஸ் கெட் கேன்சல். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 900. அவங்க என்ன கேட்குறாங்க? ஃபர்ஸ்ட் பர்சன், அதாவது ஏவோட இன்கம் மட்டும் தான் கேட்குறாங்க. அப்போ ஏவோட இன்கம் என்ன வரும்? 7 × 900, தட் இஸ் 7 × 9 63. அப்போ 6300 தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா?